இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் எல்லைகளை கடந்து தங்களின் திறமை மற்றும் தன்னம்பிக்கையின் மூலம் பல துறைகளில் பெண்கள் தொடர்ந்து சாதனை படைத்து வருகின்றனர். ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த தொழில் துறைகளில் தற்போது பெண்கள் தைரியமாக கால் பதித்து தங்களுக்கென புதிய பாதைகளை உருவாக்கி வருகின்றனர். அந்த வகையில் திறமையும் துணிச்சலும் இருந்தால் பெண் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து வரும் கனரக லாரி ஓட்டுநர் காமினி முருகனின் சிறப்பு நேர்காணல் தொடர்ந்து இடம்பெறுகிறது. கனரக லாரி ஓட்டுநராக பணியாற்றுவது தமக்கு வெறும் வேலை மட்டுமல்ல, மாறாக தன்னம்பிக்கையை வழங்கும் ஒரு வாழ்க்கை பாதை என்று காமினி முருகன் கூறினார். தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்படுவதற்கும் தனக்குள் இருக்கும் திறமைகளை சமூகத்திற்கு நிரூபிக்கவும் தாம் தேர்வு செய்த இத்தொழில் பெரும் துணையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். 12 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா கூட லோரியில் போகும்போது எனக்கு அப்படி ஆர்வம் வந்தது தான். நானாக வந்துட்டு எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாரு. நான் அப்பயும் வந்துட்டு எனக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டோம். அப்போ என்ன தான் படிச்சிருந்தாலும் வந்துட்டு அந்த தொழில் செய்யணும்னு ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்திருக்கேன். 21 வயசில் வந்து லைசன்ஸ் எடுத்தேன். 22 வயசில் வந்து முதல் டேங்கர் ஓட்டினேன், அப்புறம் ஜேக் லோரி ஓட்டினேன், அப்புறம் தான் வந்துட்டு ட்ரெய்லர் ஓட்ட ஆரம்பித்தேன். பெற்றோரிடம் இருந்து கிடைத்த முழு ஆதரவு தமக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த போதிலும் உறவினர்கள் மத்தியில் பல்வேறு எதிர்மறையான கருத்துகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க நேர்ந்ததாக அவர் கூறினார். தொடக்கத்தில் அவர்களின் கருத்துகள் மன அழுத்தத்தையும் சவாலையும் ஏற்படுத்தினாலும் பெற்றோரின் உறுதியான ஆதரவும் தன்னம்பிக்கையும் தன்னை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் சென்றதாக காமினி விவரித்தார். சில பேர் என்னை வந்து நிறைய இதில் வந்துட்டு உன்னால் முடியாது, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லும் போது என்னால் முடியும், ஏன் ஒரு பெண்ணால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாதா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கோவம் வரும். இதை விட அதிகமாக நான் செய்வேன், இதை நான் வச்சு நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு எனக்கு அவங்க சொல்லும் போது மனசு கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து எனக்குள்ளே ஒரு கோவம் வரும். அதனால தான் வந்துட்டு நான் இப்பயும் சொல்லுவேன், இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கனாலும் நிறைய பேர் பேசின வார்த்தைகள். இதனிடையே சமூகத்தில் இருந்து வரும் எதிர்மறையான கருத்துகளாலும் பயத்தினாலும் கனவுகளை கைவிடாமல் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து பெண்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் நினைவுறுத்தினார். மேலும் குடும்பத்திலிருந்து கிடைக்கும் ஆதரவை பெண்கள் நன்முறையில் பயன்படுத்திக் கொள்வதோடு கல்வி மற்றும் அனுபவத்தின் மூலம் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஆர்வம் இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா எந்த ஒரு கமெண்ட்டும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு பேட் கமெண்ட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டாம். யாருக்காகவும் வந்து முயற்சி பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ சில பேர் சொல்கிறாங்களே, எனக்கு லோரி ஓட்டணும்னு ஆசை, என்னால் காடியே ஓட்ட முடியலன்னு. முடியலன்னு அவங்க அதை ட்ரை பண்ணலை. அண்மையில் பர்னாமா செய்திகளின் தயாரிப்பிலான பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.